நாம இன்னைக்கு வந்து சிம்பிளாக ஒரு லஞ்ச் ரெசிபி பண்ணலாம். என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மஷ்ரூம் இருக்குல்ல, மஷ்ரூம் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சைடு ஷட்டு வந்து அப்பளப்பூ பொரியல். அதுக்கப்புறமா வந்து எக்கு ஃப்ரை இருக்குல்ல, அதான் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து மத்தியானத்துக்கு நாங்கள் வந்து மஷ்ரூம் வச்சு ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம். மஷ்ரூமில் நிறைய பேர் பிரியாணி பண்ணுவாங்க, கிரேவி பண்ணுவாங்க. பட் வந்து நான் வந்து ஒரு பொரியல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மஷ்ரூம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் வந்து மூங்குற அளவுக்கு வந்து தண்ணி விட்டு வச்சு அது ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கட் பண்ண ஆரம்பிங்க. நல்லா நிறைய தூசி, குட்டி குட்டி தூசியாக இருக்கும், ஒரு பிளாக் கலரில் தூசியெல்லாம் இருக்கும். நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது கரெக்டாக போயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக வேண்டாம், நம்ம வந்து சிலவங்க 2ஆக கட் பண்ணி போடுங்க. இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி போடும்போது சீக்கிரம் அது வந்து உங்களுக்கு குக் ஆகிடும். இதுக்கு தேவையானது வந்து காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் உள்ளி, பெரிய உள்ளி இருக்குல்ல, அதுவும் கருவேப்பிலை. காஞ்ச மிளகாவோட எரிப்பில் மட்டும்தான் நம்ம இது பண்ண போகிறோம். வேறு எந்த மசாலாஸும் வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகு இதில் போடக்கூடாது. பச்சை மிளகு போட்டு இதில் வந்து டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு வராது. நாங்கள் வந்து குட்டி பிள்ளையில என்ன பண்ணுவோம்னா, மழை வந்த உடனே அந்த தோட்டத்தில் எல்லாம் வந்து பெரிய காளான் வரும்ல, அதை எடுத்து இந்த வாழை இலையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் காஞ்ச மிளகும் வச்சுட்டு நம்ம அடுப்பில் விறகு அடுப்பில் தீ இருக்கும்ல, அதுக்கு உள்ளாடி போட்டு வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடும்போது குக் ஆகி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து அதுலேயே வந்து சிலது வந்து கள்ளக்காளான்னு சொல்லுவாங்க, அதுவும் வளரும். அது பக்கத்து வீட்டு பிள்ளைங்க சாப்பிட்டு கொஞ்சம் வந்து வாமிட் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டாங்க. அதனால நீங்கள் அது சாப்பிடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் கோகோனட் ஆயில் தான் விட்டுருக்கேன். கடுகு போட்டுட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் நல்லா வந்து அது வந்து ஃப்ரை ஆகி வரணும். அப்போ அதோட வந்து காரம் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த எண்ணெயில் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தானே இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் அதெல்லாம் உரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போ எல்லாருமே வந்து பெரிய வெங்காயத்துக்கே மாறிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப கரியணும் இல்லை, நார்மலாக வந்து அதை நல்லா வதக்கிறதுக்கு அப்புறமாட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் இருக்குல்ல, அதை போட்டுக்கணும். தேவையான அளவு காரம் போட்டுக்கும். சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. பட் இதில் வந்து தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமல் நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து இந்த மஷ்ரூமில் நிறைய வாட்டர் இருக்குது, வாட்டர் கண்டென்ட் தான். அதனால் வந்து நம்ம அதை வந்து நல்லா குக் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி வந்து அந்த அளவு வந்து உங்களுக்கு வெளியே வரும். அதனால் வந்து இதை வந்து நல்லா மூடி வச்சு குக் பண்ணுங்கள். தண்ணி வந்து நல்லா வற்றி வர அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே போதும். சூப்பரான ஒரு மஷ்ரூம் பொரியல் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப மசாலா இல்லாமல் நார்மலாக சிலது வந்து ஒரு சாம்பாருக்கு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். சாம்பாரில் சிக்கன் குழம்புக்கு எது வந்து அது வந்து சைடுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பட் சிலவங்க வந்து ரொம்ப காரமாக சாப்பிடுவாங்க. நாங்கள் கொஞ்சம் நார்மலாக தான் காரம் போட்டுக்குவோம். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாட்டு நம்ம அந்த அப்பளப்பூ இருக்குல்ல, இது வந்து அந்த கையில் போட்டு விரலில் போட்டு அப்படியெல்லாம் சாப்பிடுவோம். முன்னாடி பெட்டி கடைகள் எல்லாம் கிடைக்கும். இது வந்து நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு 4, 5 என்ன சொல்கிற மாடலில் வாங்கிட்டு வந்தேன். இந்த குழல், ரவுண்டு, ஃப்ளவர் டைப்பு அப்படியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எப்போவாச்சும் ஒரு வாட்டி பிள்ளைங்களுக்கு பொரிச்சு கொடுப்பேன். இந்த சாம்பார்லாம் இருக்கும்போது ரொம்ப பிள்ளைங்களுக்கு எதுவுமே எரிப்பாக இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி செய்து கொடுப்பேன். பட் சிக்கன் குழம்பெல்லாம் வைக்கும்போது பண்ண மாட்டேன். சாம்பாருக்கு வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாம்பார், தயிர் சாதம் அதுக்கெல்லாம் வந்து இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இதுவும் வந்து நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. ரொம்ப இல்லை, கம்மியாக தான். அது வந்து இந்த எண்ணெய் வந்து பப்படம் பொரிக்க வேண்டியது இருந்தது. அதனால் கொஞ்சம் பொரிக்க வேண்டியது இதெல்லாம் இருக்கும். அந்த டைம் மட்டும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். இதெல்லாம் நல்லா பொரிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் இனி வந்து எக்கில் ஆம்லேட் போடலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். பட் இது வந்து ரொம்ப வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து இதில் கலர் பவுடர் சேர்ப்பாங்களா, என்ன சேர்ப்பாங்க நமக்கு தெரியல. அதுக்கு நம்ம வீட்டிலேயே வந்து வடகம் மாதிரி பண்ணலாம். அரிசியில் வந்து நம்ம நிறைய பேர் பண்ணுவாங்க. அதில் வந்து கலரு கூட நாங்கள் பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் விட்டு பண்ணும்போது அது கொஞ்சம் கலராக வரும். உங்களுக்கு தேவைன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதுவும் வடகம் பண்ணுறது நான் உங்களுக்கு போடுறேன். இனி வந்து ஆம்லேட் தான் போட போகிறேன். ஆம்லேட் போடுறதுக்காக வந்து ஆனியன் எடுத்துக்கிறேன். ஆனியன் எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த மிஷினில் போடுறது வந்து ரொம்ப குட்டி குட்டி அதை கட் பண்ண வரும், அதுக்காக தான். பச்சை மிளகு வந்து இது எங்கள் தோட்டத்திலே வந்த பச்சை மிளகு. இந்த அளவு நல்ல சீசனில் வந்து பச்சை மிளகு காய் பிடிச்சிருக்கு. அதனால் பச்சை மிளகு தான் இதை எரிப்பி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுமானதை கருவேப்பிலை போடலாம், தக்காளி போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இஷ்டத்தை போடலாம். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், பச்சை மிளகு, அதுக்கப்புறம் சின்ன உள்ளி தான் போடுவாங்க, பெரிய உள்ளி போட மாட்டாங்க. தேங்காய் இருக்குல்ல, அது போடுவாங்க. தேங்காய் போடும்போது இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பட் என் ஹஸ்பண்டு தேங்காய் போட்டால் பிடிக்காது, அதனால நான் போட மாட்டேன். அதுக்கப்புறம் சிலவங்க பெப்பர் போடுவாங்க. பெப்பர் போட்டிங்கன்னா அது மட்டும் போடுங்க. இல்லை வந்து பச்சை மிளகு போட்டிங்கன்னா அது மட்டும் போடுங்க. ஏதாவது ஒரே ஒரு எரிப்பில் போடுங்க. ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடும்போது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். நான் ஃபஸ்ட்டு வச்சு கட் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த மிஷின் திடீர்னு எடுத்துகிட்டு போகும்போது நாஸ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி அது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி போயிட்டே இருந்துச்சு. நேற்று பார்த்தீங்க இது பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. சரி, ஓகே, அதை நீ யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு இதை எடுத்து இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவேன், இந்த கட்டிங் மிஷின் வந்து முட்டைக்கோஸ் இருக்குல்ல, அந்த முட்டைக்கோஸ் கட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவேன். நல்லா அழகாக ஈவனாக கட் பண்ண, நம்ம குட்டி குட்டியாக அந்த வெடுமுள் ரொம்ப டைம்
சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 4ஆ கட் பண்ணி அதில் உள்ள போட்டு கொஞ்சம் மசிச்சாச்சுன்னா எல்லாமே கரெக்டாக கட் ஆகி வரும். அதுக்காக தான் அதுவும் எடுத்துப்பேன். பட் சின்னதாக உள்ளிலாம் கட் பண்ணாங்க சின்ன மிஷின் தான். பட் இப்போ அது நாசம் ஆயிடுச்சு. இனி ஒன்று வாங்க வேண்டியதான். இனி வந்து எக் இருக்குல்ல அதை வந்து உடச்சி விட்டுட்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த சால்ட் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு படும். எங்கள் வீட்டில் வந்து என்னென்னு சொன்னால் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இது எக் வந்து குக் பண்ணி கொடுத்தா பையன் சாப்பிட மாட்டான். ஆம்லேட் போடுங்கன்னு சொல்லுவான். பொண்ணு சொல்லுவோம் ஆஃப் பாயில் போடுன்னு சொல்லுவோம். ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க கறியாமல் இடுன்னு சொல்லுவாங்க. ஒரு எக்குக்கே அவ்வளோ கமெண்ட்ஸ் நமக்கு வரும். பின்ன குட்டி பிள்ளைங்களுக்குன்னா நெய் போட்டுரும், எங்களுக்குன்னா கோகோனட் ஆயில் விட்டுப்பேன். ஏன்னா பிள்ளைங்க நெய் சாப்பிட மாட்டாங்க. பையனுக்கு அந்த நெய் ஸ்மெல்லே பிடிக்காது. அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. எதுவுமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட மாட்டான். அவனுக்கு சில ஃபுட்டு மட்டும் அவன் லைக் பண்ணி சாப்பிடுவான். அவன் இஷ்டப்பட்டு சாப்பிடுவான். சில ஃபுட்டு நம்ம ஹெல்த்தின்னு சொன்னால் மட்டும் சாப்பிடுவான். அது எக்கு பிடிக்கும். பட்டு குக் பண்ணால் அவனுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு கொடுத்தா அவன் எத்தனை வேணுமானாலும் சாப்பிட்டுப்பான். அந்த மாதிரி டைப். பட் அவனுக்கு வந்து எக்ஸிமா இருக்கனால கொஞ்சம் எக் அலர்ஜி. அதனால ரொம்ப கொடுக்க மாட்டேன். எப்போவாவது ஒரு வாட்டி அவனுக்கு கொடுத்துப்பேன். இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறது நான்ஸ்டிக் பேன். அதனால எனக்கு இது வந்து டக்குன்னு ஒட்டாமல் தான் வரும். இதை வந்து மறைச்சி போட முன்னாடி ஒரு வழி ஆகிடும். உடையக்கூடாது. பிள்ளைங்க சொல்லும் பொடியாமல் எடுங்கன்னு. நான் சொல்லும் பொடிச்சு தானே சாப்பிட போகிறீங்க. இதுக்கப்புறம் எப்படி அதை உடையாமல் எடுக்க முடியும் அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் சக்ஸஸ் ஆகும், சம்டைம்ஸ் சக்ஸஸ் ஆகாது. இருந்தாலும் சரி ஓகே பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியதான். சாப்பிட வைக்கணும்ல, வேறு என்ன பண்ண முடியும் நம்ம. அதுக்கப்புறம் இதையும் பொரிச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எனக்கு லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸும் காலையில் இட்லிக்கு வச்சிருந்தால சாம்பார் அதுவும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மஷ்ரூம் நம்ம எவ்வளோ மஷ்ரூம் எடுத்திருந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கப்பு நிறைய தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அப்பளம் பொரிச்சது, எக்கும் ஃப்ரை பண்ணது. இதுதான் இன்னைக்கு எங்களோட லஞ்சு. அதுக்கப்புறம் குட்டி பிள்ளை வந்துட்டிங்கன்னா அந்த குழல் பண்டோர்கள் அது கொடுக்கலன்னு ஒரே அழுகை. ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அவள் பாட்டு ஜாலியாக போயிட்டான். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.